சூப்பர்வான கார்லிக் நாட் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு போல ஒரு பவுலில் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா கூடவே சால்ட்டு, சுகர் தேவையான அளவு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக வந்து சோடா, பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அது கூடவே 1 கப் ஆஃப் கர்ட் வந்து எடுத்துருக்கேன். அந்த கர்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கர்ட் போட்டு சாஃப்டான டோவாக வர வரைக்கும் நம்ம பிணையணும். அது கூடவே நான் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அந்த மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அந்த டோவை ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக பிணைங்க. அப்போ தான் வந்து சாஃப்டான டோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தேவைப்படுற அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணி ஒரு டோ வந்து ரெடி பண்ணியாச்சு. டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 hours வந்து நம்ம அதை ரெஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் சாஃப்டான டோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ண பட்டர் கூட வந்து நான் குட்டி குட்டியாக கார்லிக்கை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனையும் வந்து நான் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சாப் பண்ண கார்லிக்கையும் சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனையும் அது கூட ஆட் பண்ணி ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் அதை வந்து விட்டுடலாம். கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு சைடில் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எவ்வளோ அழகாக ஸ்ப்ரிங் ஆனியனும் கார்லிக்கும் கிறிஸ்பி ஆகிட்டுருக்கு. இந்த டைம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி அதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குன்னு. அதை வந்து பால் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா மைதாவில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி நீல வாக்கில் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து கார்லிக்கையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் பட்டரையும் இது பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து அது மேலே போட்டுக்கலாம். அது போட்டு விட்ட உடனே நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்ச உடனே அதில் வந்து போட்டுக்கலாம். அது போட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து எப்படி பபிள்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு லைட்டாக ஒரு 2 minutes இந்த மாதிரி விட்டு உடனே எடுத்துடணும், இல்லைன்னா கருகிடும். அதை வந்து எடுத்து வச்சு ஒரு சூப்பர்வான சிக்கன் கிரேவியோ இல்லை கடாய் சிக்கனோ கடாய் பன்னீர் கூடயோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சாஃப்டான நான் ரெடி. அது கூடவே வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன் எனக்காக ஒரு வாட்டி.